இந்தியா இலங்கை இடையே நடைபெற்ற வீல் சேர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்திய அணி கோப்பையை வென்ற நிலையில் அணியில் இடம்பெற்ற 2 தமிழக வீரர்கள் சென்னை திரும்பிய போது அவர்களை வரவேற்க யாரும் வராதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இந்தியா இலங்கை இடையில் வீல் சேர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் 5-0 என்ற கணக்கில் இந்திய வீல் சேர் கிரிக்கெட் அணி தொடரை கைப்பற்றி கோப்பையை வென்றது. இந்திய அணியில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜெயின் ஆல்ட், திருவண்ணாமலையைச் சேர்ந்த சுரேஷ் செல்வம் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். சிறப்பாக பேட்டிங் செய்த சுரேஷ் செல்வம் ஆட்டநாயகன் விருது பெற்றுள்ளார். சிறப்பாக பந்து வீசியதற்காக ஜெயின் ஆல்ட் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை பெற்றுள்ளார். இந்நிலையில் 2 வீரர்களும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்க வீல் சேர் கிரிக்கெட் சங்கத்தினரோ அரசு அதிகாரிகளோ வராதது ஏமாற்றம் அளித்துள்ளது. எங்களுக்கும் நார்மலுக்கு பண்ணுற மாதிரி எங்களுக்கும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் மேலே வருவோம். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எங்களும் இப்போ அடுத்தது எங்களோட இது என்னென்னா, நாங்கள் ஏஷியன் கேம்ஸில் இப்போ கிரிக்கெட் இருக்குது. அதில் வீல் சேர் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதில் வீல் சேர் கிரிக்கெட்டும் கொண்டு வருவாங்க. எங்களோட ஓன் மணியில் தான் போயிட்டு வரோம். லாஸ்ட் டைமே எங்கள் பிரசிடெண்ட் ரெடி பண்ணி அனுப்பி விடுவார். யாருக்கிட்டையாவது ஸ்பான்சர் கேட்டு, இல்லை அவரு தான் எங்களை இந்த அளவுக்கு அனுப்பி விட்றாரு ஒவ்வொரு முறை. எங்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா கிட் இல்லை, அது மாதிரி பேட் இல்லை, பால் இல்லை. ஏதோ அவங்களோட துறைப்பாண்டினா இந்த மாதிரி அவங்க ஸ்பான்சர்ஷிப்போட சப்போர்ட்டோட நாங்கள் ஏதாவது கிரவுண்டில் இப்போ தூத்துக்குடியில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதே மாதிரி தஞ்சாவூரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு ப்ராக்டிஸ். எங்களுக்கு அது போதுமான இது இருந்துச்சுன்னா, ஒரு நெட் ப்ராக்டிஸ் பண்ண இடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் நாங்கள் பெஸ்ட்டு கொடுப்போம்னு நாங்கள் சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.